தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் முறையை கைவிட வேண்டும் என்று ஏஐடியூசி தொழிற்சங்கம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நெல்லை மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி. விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, திருநெல்வேலி மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதியில திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. சுமார் 1600க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில இங்கே 9000க்கும் மேற்பட்ட நிரந்தர தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். ஆனால் போதுமான அளவு தொழிலாளர்கள் இல்லாததால் ஒரு நாளொன்றுக்கு 300 பேருந்துகள் இயக்க முடியாத நிலை இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில 8 ஆண்டுகளாக புதிய ஊழியர்கள் நியமிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. இந்த அடிப்படையில ஒப்பந்த அடிப்படையிலான ஊழியர்களை நியமனம் செய்வதற்கான ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டிருக்கிறது. இதற்கான அந்த ஒப்பந்த புள்ளி கோரிக்கை அப்படிங்கிறது மேலாண் இயக்குனர் திருநெல்வேலி அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலியிலிருந்து வெளியிடப்பட்டு நாளிதழ்களில் அது விளம்பரமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு பல்வேறு தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. ஏஐடியூசியின் சார்பில் அதனுடைய பொதுச்செயலாளர் தலைவர் உள்ளிட்டோர் இதற்கான கண்டன அறிக்கையையும் அதற்கு அரசிற்கான கோரிக்கையையும் விடுத்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில 1947ஆம் ஆண்டு சட்டத்தின்படி 240 நாட்கள் பணியாற்றிய ஒரு தொழிலாளி அவர் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற சட்டம் இருக்கிறது. அதுபோல பல்வேறு தரப்பினர் ஏற்கனவே வேலை வாய்ப்பிற்காக காத்திருக்கக்கூடிய நிலையில அரசிற்கு அவப்பெயர் ஏற்படக்கூடிய வகையிலான நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபடக்கூடாது. அரசு இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதால் ஒப்பந்ததாரர்கள் மட்டுமே லாபமடைய வாய்ப்பு ஏற்படும். இதில் ஊழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த ஒப்பந்த அடிப்படையிலான பணி நியமனத்தை ரத்து செய்துவிட்டு நிரந்தர அடிப்படையிலான அதற்கான ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை நியமனம் செய்ய வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையோடு அந்த ஏஐடியூசியின் சார்பில் அந்த மனு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கான அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக அரசிற்கு அதற்கான கோரிக்கையும் அளிக்கப்படும் என தெரிகிறது. பாலா, நன்றி சிவமணி.